வணக்கம் அஜய். இன்னும் தெற்கு ரத வீதியை அடைய எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளப்படும்? அது குறித்த முழு விவரங்கள். தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தற்பொழுது திருவாரூர் வந்தடைந்திருக்கின்றார். திருவாரூர் சட்டமன்ற அலுவலகம் அருகே அவர் வந்தபோது அவருக்கு ராட்சத கிரேன் மூலம் அவருக்கு மாலை, வரவேற்பு மாலை என்பது அணிவிக்கப்பட்டது. அவருடைய பிரச்சார வாகனத்தின் மேற்புறத்திற்கு வந்து அந்த மாலையை பெற்றுக்கொண்டு மீண்டும் உள்ளே சென்றிருக்கின்றார். அந்த தெற்கு வீதியை சுற்றி இந்த பிரச்சார வாகனம் என்பது சென்று கொண்டிருக்கின்றது. அதிக மக்கள் கூட்டம் என்பதனால் இந்த வீதி முழுவதுமாக மக்கள் கூட்டம் கூடி நின்று கொண்டிருக்கின்றது. திருவாரூருக்கு வருகை தந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு திருவாரூர் முழுவதுமாக லட்சக்கணக்கான மக்கள் திரளாக வரவேற்பு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுது விஜய் திருவாரூர் வந்தடைந்திருக்கின்றார். திருவாரூருடைய தெற்கு வீதிக்கு செல்ல இன்னும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் உள்ள நிலையில வாகனங்களை முழுவதுமாக தொண்டர்கள் சூழ்ந்து கொண்ட ஒரு காரணத்தினால அவருடைய வாகனம் என்பது மிக மெதுவாக சென்று கொண்டிருக்கின்றது. திருவாரூர் உள்ளே வந்ததும் திருவாரூர் சட்டமன்ற அலுவலகம் மாதிரி அவருக்கு ராட்சத கிரேன் மூலம் பிரம்மாண்ட மாலை அணிவித்து அவருக்கு வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டது. தன்னுடைய பிரச்சார வாகனத்திற்கு மேலே வந்து அவர் தன்னுடைய அந்த மாலையை பெற்றுக்கொண்டார். அதன் பிறகாக மீண்டும் பிரச்சார வாகனத்திற்குள்ளேயே சென்றிருக்கின்றார். இந்த வீதி முழுவதுமாகவே மக்கள் கூட்டம் அலைமோதி காணப்படுவதனால அந்த தெற்கு வீதிக்கு சுற்றி சென்று கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் மக்கள் தன்னை பார்க்க வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஏமாற்றம் அடைந்துவிடக்கூடாது என்பதற்காக அனைவருக்கும் கையசைத்து நன்றி தெரிவித்து சென்று கொண்டிருக்கின்றார். மிக மெதுவாக அவருடைய வாகனம் என்பது சென்று கொண்டிருக்கின்றது. ஏறக்குறைய அந்த பிரச்சாரம் நடைபெறும் இடம் இங்கிருந்து சுமார் 1 கிலோமீட்டரே உள்ள நிலையில அந்த இடத்தை அடைய இன்னும் 20 to 40 நிமிடங்கள் வரை ஆகும் என்று கணிக்க முடிகிறது. தொடர்ந்து அவருக்கு ஏராளமான தொண்டர்களும் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுது திருவாரூர் தொடங்கி திருவாரூருடைய மையப்பகுதி வரை வாகனம், அவருடைய பிரச்சார வாகனம் என்பது வந்து கொண்டிருக்கின்றது. அங்கு தொடங்கி இன்று வரை திருவாரூரே திருவிழா போல் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். காலை முழுவதுமாகவே தங்களுடைய வீடுகளிலிருந்து வெளியில் வந்து கையசைத்தும் ஆங்காங்கே நின்று கொண்டும் அவருக்கு வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய கை குழந்தைகளை அவர் முன் நீட்டி அவர் முன் நிறுத்தி அந்த குழந்தையின் மூலமாக தவிர்க்க தலைவரை மக்கள் வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் ஆங்காங்கே முருகனுடைய வேலை கொடுப்பது, கட்சியை கொடுப்பது உள்ளிட்டவற்றையெல்லாம் கொடுத்து அவருக்கு வரவேற்பு தந்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இன்னும் சரியாக 20 to 40 நிமிடத்திற்குள்ளாக அந்த பிரச்சாரம் நடைபெறும் இடத்திற்கு விஜய் சென்றடைய இருக்கின்றார். அங்கு இந்த திருவாரூர் மாவட்டம் சார்ந்த பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் திமுக, குறிப்பாக இந்த மாவட்டம் முன்னாள் முதலமைச்சர் கலைஞருடைய சொந்த ஊர் என்பதனால இங்கு அவர் என்ன பேசப் போகிறார் என்பதை நாம் உன்னித்து கவனிக்க வேண்டியதும் இருக்கின்றது. ஏற்கனவே நாகப்பட்டினத்தில் பல்வேறு அரசியல் சார்ந்த விஷயங்களை விஜய் முன்வைத்திருந்தார். அதே போன்றுதான் இங்கும் அரசியல் சார்ந்த விஷயத்தை முன்வைத்திருந்தாலும் கூட திமுக இங்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியதா, இங்கு நாம் என்ன செய்யலாம் உள்ளிட்டவற்றையெல்லாம் விஜய் பேசலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கின்றது. சரியாக 20 to 40 நிமிடத்திற்குள்ளாக பிரச்சாரம் நடைபெறும் இடத்திற்கு விஜய் சென்றடைவார். அதன் பிறகாக அவர் தன்னுடைய உரையையும் நிகழ்த்திருக்கின்றார். ஆனால் வழிநெடுகிலும் கூட்டம் இருப்பதனால அவருடைய வாகனம் என்பது மெல்ல மெல்ல நகர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அஜய்.